சமீபத்தில் ஹெலன் கெல்லர் விருதினை வழங்கவுள்ளதாக அறிவித்துள்ள மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. ரைட் ஆன்சர் தமிழ்நாடு. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறந்த கல்வி அளிக்கும் ஆசிரியர்களுக்கு ஹெலன் கெல்லர் விருதினை தமிழ்நாடு அரசு வழங்கவுள்ளதாக அறிவித்துள்ளது. தொடர்புள்ள செய்திகள். உலக மாற்றுத்திறனாளி தினம் டிசம்பர் 3. மகப்பேறு உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1988, 1989, 1990, 1991. அப்புறம் ரைட் ஆன்சர் 1989. டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் வழங்கும் ரூபாய் 18,000 வழங்கப்படும் தவணை 3 ஆக குறைக்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய செய்திகள். புதுமை பெண் திட்டம் 5/9/2002. தோழி திட்டம். மகளிர் விடுதிகள் திட்டம் 27/7/2023. அவள் பெண் காவலருக்கான திட்டம் 17/3/2003. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் 15/9/2023. இந்தியாவின் தூய்மை நகர பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் கோழிக்கோட், சென்னை, இந்தூர், பர்னிகாட். தொடர்புடைய செய்திகள். பர்னிகாட் மாசுபட்ட நகரம், கோழிக்கோட் யுனெஸ்கோ இலக்கிய நகரம், உள்ளாடா கிராமம் நீலகிரி சிறந்த சுற்றுலா கிராமம் 2023. மண்யாச்சிவாடி மகாராஷ்டிராவின் முதல் சோலா கிராமம். மோதேரா குஜராத் இந்தியாவின் சோலா கிராமம். சாஞ்சி மத்திய பிரதேசம் இந்தியாவின் சோலார் கிராமம். சாந்திப்பூர் வைரஸ் CHPV பாதிப்பு ஏற்பட்டுள்ள மாநிலம் குஜராத், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். ரைட் ஆன்சர் A and B. A and B means குஜராத், ராஜஸ்தான். கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவில் இவ்வகை வைரஸ் தொற்று மிக பெரியதாக கருதப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் செய்துள்ளது. CHPV சண்டிபுரா வெஸ்குலோ வைரஸ். பின்வரும் எந்த அமைப்பு ஆதார் மூலம் தேர்வுகளின் தகவல்களை சரிபார்க்க உள்ளது? மத்திய தேர்வாணையம், மாநில தேர்வாணையம், ரயில்வே தேர்வாணையம், மத்திய சீருடை தேர்வாணையம். ஆன்சர் மத்திய தீர்வாணையம் UPSC. ஆதார் மூலம் தேர்வுகளின் தகவல்களை சரிபார்க்க ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1/10/1926. பிரதீக்ஷுதன் UPSCயின் தலைவர். சமீபத்தில்
டிஜிட்டல் மீடியா கொள்கை 2024 வெளியிட்டுள்ள மாநிலம் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார். ரைட் ஆன்சர் உத்தரப்பிரதேசம். தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிதாக தொடங்கப்பட உள்ள தொழில் நகரங்கள் 10, 11, 12, 13. ரைட் ஆன்சர் 12. மத்திய அமைச்சரவையால் தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு திட்டத்தின் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடோர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழ் புதிதாக 12 தொழில் நகரங்கள் அமைக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் ராஜ்விந்தர் சிங் பாட்டிஸ். தல்ஜித் சிங் சௌத்ரி, பிரித்தி சுதன், ஜோ அருண். ரைட் ஆன்சர் ராஜ்விந்தர் சிங் பாட்டிஸ். CIFS ஜெனரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் 10/3/1969 முக்கிய அரசாங்க கட்டடங்களை பாதுகாப்பு, டெல்லி மெட்ரோ பாதுகாப்பு மற்றும் விமான நிலைய பாதுகாப்பு ஆகியன இதன் முக்கிய பணிகள் ஆகும். தொடர்புடைய செய்திகள். பிரித்தி சுதன் UPSCயின் தலைவர். ஜோ அருண் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர். மனு பார்க்கர் துப்பாக்கி சுடும் தளம் நிறுவப்பட்டுள்ள நகரம். இந்தூர், விசாகப்பட்டினம், சென்னை, குவாலியர். ரைட் ஆன்சர் குவாலியர். எல்லை பாதுகாப்பு படை BSF உருவாக்கப்பட்ட ஆண்டு 1964, 1965, 1966, 1967. ரைட் ஆன்சர் 1965. சமீபத்தில் தல்ஜித் சிங் சௌத்ரி எல்லை பாதுகாப்பு படை BSF தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தொடர்புடைய செய்திகள். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் 1965 அமைதி காலங்களில் இந்திய நில எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் நாடு கடந்த குற்றங்களை தடுப்பு ஆகிய பணிகளை செய்கிறது. சமீபத்தில் இலங்கைக்கு சென்றுள்ள இந்திய போர்க்கப்பல் INS அரிகாட், INS மும்பை, INS ஹரிஹந்த், INS பெங்களூர். ரைட் ஆன்சர் INS மும்பை. இந்தியாவின் 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் INS அரிகாட். இந்தியாவின் முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் INS ஹரிஹந்த். தேசிய பசுமை தீர்ப்பாணையம் உருவாக்கப்பட்ட நாள் 15/10/2010, 16/10/2010, 17/10/2010, 18/10/2010. ரைட் ஆன்சர் 18/10/2010. தேசிய பசுமை தீர்ப்பாணையமானது பஞ்சாப் மாநிலத்திற்கு ரூபாய் 1000 கோடி
அபராதம் விதித்துள்ளது. ஜல் ஜீவன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 13/10/2019, 14/10/2019, 15/10/2019, 16/10/2019. ரைட் ஆன்சர் 15/10/2019. பாரத் ஒலிம்பிக் போட்டியில் வில்வித்தை பிரிவில் 700 புள்ளிகளை பெற்று சாதனை படைத்துள்ள முதல் இந்திய வீராங்கனை சீத்தல் தேவி, மனு பார்க்கர், தீபிகா குமார், அன்பரசி. ரைட் ஆன்சர் சீத்தல் தேவி. பாரிஸில் நடைபெற்று வரும் பாரா ஒலிம்பிக் போட்டியில் வில்வித்தை பிரிவில் 703 புள்ளிகளை சீத்தல் தேவி பெற்றுள்ளார். இதன் மூலம் 700 புள்ளிகளை கடந்த முதல் இந்திய வீராங்கனை என்று சாதனை படைத்துள்ளார். துருக்கி வீராங்கனைகளை ஒஸ்னூர் 704 புள்ளிகள் பெற்றுள்ளார். பிரதமரின் ஜன்தன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 24/8/2014, 24/5/2014, 24/6/2014, 24/7/2014. ரைட் ஆன்சர் 24/8/2014. தேசிய சிறுதொழில் தினம் நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டே அனுசரிக்கப்படும் தினம் ஆகஸ்ட் 27, ஆகஸ்ட் 28, ஆகஸ்ட் 29, ஆகஸ்ட் 30. ரைட் ஆன்சர் ஆகஸ்ட் 30.